சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. கடந்த நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், காகங்களை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் வெறும் காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னால், வேதம் அநேக காகங்களை நமக்கு காண்பிக்கிறது. அந்த காகங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஏன் காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார் என்றால், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டகசாலையில் சேர்ப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, முதலாவது வேதம் சொல்லுகிற காகங்கள் பல, அல்ல ஒன்று கவலைப்படாத காகங்கள். அதை குறித்து ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் இப்படி நாம் பார்க்கிறோம். பேழையிலிருந்து ஒரு காகத்தை எடுத்து நோவா ஜலம் வற்றி போயிட்டோ இல்லையோ என்று அறியும்படிக்கு அதை வெளியே அனுப்பினான். அப்படியானால் இந்த காகம் பேழைக்குள் இருந்த காகம். கடந்த நாட்களிலே கடைசியாக சபையாகிய பேழைக்குள் இருக்க வேண்டும் என்று சபையின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து இன்னொரு காகத்தை தியானிப்போம். அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த காகமானது பேழைக்குள் இருந்த காகம், போவதும் வருவதுமா இருந்த காகம். மூன்றாவது, இந்த காகத்துக்கு ஒரு பெயர் வைக்கலாம், அது போவதும் வருவதுமாக இருந்த காகங்கள். அந்த காகம். அன்பு தேவஜனமே, இதிலிருந்து நான் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தை விட்டு நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருப்பதை நான் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மரவீடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று அழைப்பதை நான் பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவுக்குள் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, காகத்துக்கு ஒப்பாக நாம் நம்மை தியானிப்போமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு மறுபடி உலகத்துக்குள் போவதும் மறுபடி கிறிஸ்துவுக்குள் வருவதும், இப்படி போவதும் வருவதுமான ஒரு காகத்தை போல இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நோவாவின் பேழைக்குள் இருந்த எல்லா வெஜிடேரியன் எல்லாம் இந்த காகங்கள் சாப்பிட்டு முடித்து அது நேராக பேழைக்கு வெளியே போனது. அங்கே மாம்சங்கள்லாம் செத்து மிதந்து கொண்டிருக்கிறது. நன்றாக அது சாப்பிட்டது. ஸோ அது புளித்து போன உடனே மறுபடியும் பேழைக்குள் வந்தது. அங்கே உணவு தானியங்களை சாப்பிட்டது, மறுபடியும் வெளியே போனது. இன்றைக்கும் அன்பு தேவஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு அவருக்குள் நிலைத்திருக்க அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:5 வாசிக்கிறோம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்திலே பொன்னான அநேக வார்த்தைகளை சொன்னார். அதுல ஒன்று, 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. அன்றைக்கு எலியா சொல்லுகிறான், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். யாக்கோபு 1 வாசிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலை அலைக்கொப்பாக இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. அப்படியானால் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, அநேகருக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை தேடுகிறேன், இவ்வளவு ஆண்டு காலமாய் தேவனை நேசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை பிரச்சனை மாறவில்லையே, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில மாற்றம் வரவில்லையே, பொருளாதாரத்தில் மாற்றம் வரவில்லையே, ஊழியத்தில் வளர்ச்சி இல்லையே, பல காரியங்களை குறித்து அநேகர் அங்கலாய்க்கிறார்கள். ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள், நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்.
ஸோ அந்த பேழைக்குள் வருவதும் போவதும் வருவதும் போவதுமாயிருந்த காகத்தை போல நாமும் உலகத்துக்குள்ள போவதும் திருப்பி ஆண்டோருக்குள்ள வருவதும் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் நிச்சயமாக ஒரு ஜெயமுள்ள, வெற்றி உள்ள, மேன்மையுள்ள ஒரு வாழ்வை வாழ்வது மிக கடினம் என்பதை தெரிந்து கொள்வோமாக. ஒரு நிமிடம் உங்களை கேட்டு பாருங்கள். நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம், ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் உலகத்துக்கு ஒத்த, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று குமரி கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன். உயர்த்த வேண்டுமானால் என் கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம், என்னாகமம் 23வது அதிகாரத்திலே பிலேயாம் இப்படி சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லுகிறான். இந்த ஜனங்கள் ஜாதிகளுடனே கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். இந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே முதலாவதாக சபை உருவான அன்று பேதுரு 7 விதமான அஸ்திபார உபதேசங்களை சொல்லுகிறான். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 4வது, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். வார்த்தையில, நடக்கையில, செய்கையில, சிந்தையில, நடையில, உடையில, எல்லா விதத்திலும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்போமானால் நமக்கு ஐயோ என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கும்போது இப்படி சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். பேரு கிறிஸ்தவன், பேரு ஆவிக்குரியவன், பேரு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறாய், ஆனால் செத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் இயேசு சொன்னார், பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏரோதின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாருங்கள். அந்த பரிசேயர் சதுசேயரின் புளித்தமா என்ன தெரியுமா? மாய்மாலம். மாய்மாலம், வெள்ளடிக்கப்பட்ட கலரை என்று ஆண்டவர் எச்சரித்தார். வெளியே பார்த்த கலரை ஜோரா இருக்குது, உள்ளுக்குள்ள அசுத்தம் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் அல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரவர். அவர் வாழ வைக்கிறவர். திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். யோவான் 10:10, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராக இயேசு நம்மை வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு வாழ வைதில ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையிலே தீமைகளும் நஷ்டங்களும் போராட்டங்களும் குறைவுகளும் வருமானால், தொழில முன்னேற்றம் இல்லை, குடும்பத்துல முன்னேற்றம் இல்லை, படிப்புல முன்னேற்றம் இல்லை, வேலையில முன்னேற்றம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை என்றால் உங்கள் ஜீவியத்தை சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தருக்குள் இருக்கிறோமா? உங்க வார்த்தை கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா? உங்க சிந்தை கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா? உங்க நடைகள், உடைகள், வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறதா? தேவனை பிரதிபலிக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை, அவர்கள் யார்? உலகத்தின் ஜனங்கள் நம் ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. பிரைஸ் தி லார்ட். உலகத்து ஜனங்களைப் போல, கிறிஸ்து அறியாத ஜனங்களைப் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர்களுக்கு போலவே ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? அன்பு தேவ ஜனமே, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். போவதும் வருவதுமான காகத்தை போல 2 வாழ்க்கை, 3 வாழ்க்கை, 4 வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்பது கஷ்டம், கடினம். ஏதோ வாழ்க்கை நடக்கும், அவ்வளவுதான். ஆனால் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். 2 படகுல கால் வைப்போமானால் நம் வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து போய்விடும். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கும்படி வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி வேதம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் நமக்குள் கிறிஸ்துவின் சாயல் இல்லையானால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது கஷ்டம். ஆசீர்வாதம் நம்மை தேடி வர முடியாது. அவர் சம்பாதித்த நன்மைகளை சுதந்தரிக்க முடியாது என்பதை திட்டமாக, தீர்மானமாக தெரிந்து கொள்ளுங்கள்.
அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பார்த்தீர்களே, ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது நல்ல நாள் பார்க்கிறார்கள், நல்ல நேரம் பார்க்கிறார்கள். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லி புதன்கிழமை தான் திருமணம் வைக்கிறார்கள். உலகத்து ஜனங்களும் 4 நட்சத்திரம் பார்த்து அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். ஆவிக்குறை சபைகளிலும் திருச்சபைகளிலும் இந்த அலங்கோலம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உலகத்து ஜனங்களும் தேவன் அறியாத ஜனங்களும் வரதட்சணைக்கு பின்பதாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வரதட்சணைக்கு பின்பதாக, பரிதானத்துக்கு பின்பதாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடுகிற தேவ ஜனமே, இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை ஆமேன் அநேக ஊழியம் செய்கிறவர்கள் கூட வரதட்சணைக்கு பின்பதாக அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் அநேகரை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவஜனமே, மீனானது கடல் தண்ணீருக்குள் கிடந்தாலும் அந்த மீனுக்குள் உப்பு இல்லை. நாம் தான் கருவாடாய் மாறுவதற்கு உப்பு வைக்க வேண்டியதாக இருக்கிறது. தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீர் அவைகளை ஒட்டுவதில்லை. அன்பு தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில் அநேக ஏரியாவில் அநேக பகுதியில் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டு சும்மா ஏனோ தானவென்று வாழ்ந்து விட்டு கிறிஸ்துவை குறை சொல்லாதிருங்கள், கிறிஸ்துவை முறுமுறுக்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், பரீட்சை பார்த்து அழிக்கப்பட்டார்கள், விக்கிரக ஆராதனைக்காரராகி அழிக்கப்பட்டார்கள், வேசித்தனம் பண்ணி அழிக்கப்பட்டார்கள். மொத்தத்தில் அவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவில்லை, தேவனுடைய உறவுக்குள் நிலைத்திருக்கவில்லை. வேதாகமத்திலே தேவ ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்குள் அடங்கியிருந்தார்களோ, தேவனை தேடினார்களோ, அப்பொழுதெல்லாம் சுபீட்சமாக இருந்தார்கள், சமாதானமாக இருந்தார்கள். எப்பொழுது தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை செய்வித்தார்களோ, வேசித்தனம் பண்ணினார்களோ, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தார்களோ, அப்பொழுது அவர்கள் சிறையிருப்புகள் தள்ளப்பட்டார்கள், அடிமைத்தனத்துக்குள் தள்ளப்பட்டார்கள், மரித்தும் போனார்கள். உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். வாழ்க்கையில் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களை காணப்படுவோம். ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இடரற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு நாம் காணப்படுவோமாக. நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள் கிறிஸ்துவின் சாயலை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அந்தியோகியாவில் இருந்த பிள்ளைகள் தேவ ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்தது பிஷப் அல்ல, திருச்சபை போதகர் அல்ல, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்ல, இயேசுவை அறியாதவர்கள் சொன்னார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் சாயலை கண்டார்கள். நாம் இன்றைக்கு சொந்த வீட்டுக்குள், நாம் வசிக்கிற பகுதியில், திருச்சபைக்குள்ள, படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை அவங்கள போலவே ஒத்த வேஷம் தரிக்கிறோமா? வார்த்தை, நடக்கை, செய்கை, உடை எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக மாதிரியா சாட்சியா வாழ அர்ப்பணிப்போம். போவது வருவதுமா இல்லாதபடிக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆசீர்வாதம் தானாக உங்க வீட்டு கதவை தட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, போவதும் வருவதுமாய் இருந்த காகம் என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் ஆண்டவரை உண்மையா தாழ்த்தி, உண்மைதான் நான் கர்த்தருக்குள் இல்லை, இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தாவே மன்னியும் என்று தாழ்த்தி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடையில்லாமல் கடந்து வருவதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.